வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறையர்களும் குருவர்களும் துணை புரியட்டும். வாழ்க்கை மலர் புத்தகத்திலிருந்து நாளொரு நற்சிந்தனையாக ஜூன் 16ஆம் தேதி உண்மை நிகழ்ச்சிகள் என்ற சிந்தனையில் சிந்திக்க உள்ளோம். ஒவ்வொரு மனிதனும் பூமியில் பிறக்கின்றோம். இந்த மனித குலம் வாழ்கின்ற காலத்தில் அனுபவங்களையும் வாழக்கூடிய நிலைகளையும் அவரவர் எண்ணங்களின் கூட்டாகத்தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இயற்கையிலிருந்து அனைவருக்கும் பொதுவான ஒரு நிகழ்ச்சிகள் தான். வாழும் காலத்தில் அறிவின் தன்மையும் தன்னுடைய சிந்தனை ஆற்றலையும் பெருக்கிக் கொண்டு வளமோடு இன்பமாக வாழ நம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக வாழ்க்கை கல்வி என்ற நிலையை அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் வழங்கியுள்ளார். இந்த வாழ்க்கை கல்வி என்பது வாழ்க்கையை எப்படி வேண்டுமென்னாலும் வாழலாம் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் மத்தியில் இப்படி வாழ்ந்தால் உன்னுடைய வாழ்க்கையும் அறிவும் சிந்தனையும் ஆற்றலும் உடல் வலிமையும் சிறந்து விளங்கும் என்று அவர் உணர்ந்த உண்மையை மக்களுக்கு எடுத்து சென்றுள்ளார். அவர் தான் கண்ட உண்மையை நூலிலும் ஏட்டின் மூலமாகவும் அளித்து தந்துள்ளார். அவர் ஒரு பாடலில் சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்து தேர் தெளிவாய் என்று சாமிஜி அவர்கள் பாடல் வரிகளில் தந்திருப்பார். ஆமாம், நான் சொல்லிவிட்டேன், அவர் சொல்கின்றார், இவர் சொல்கின்றார் என்று நம்பிவிடாதே, உன் சிந்தனை அறிவோடு ஒன்றி கலந்து சிந்தித்து செயல்படு என்று சொல்லியிருப்பார். இது மிகவும் அவசியமான ஒன்று. அருள் தந்தை அவர்கள் கற்றுத்தந்த பயிற்சிகளில் அனைத்துமே மிகவும் பொக்கிஷமாக இருக்கின்றது. கற்றவர்கள் தேர்ந்தவர்கள் அனைவரும் தன்னுடைய வாழ்க்கையில் முதலில் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது தன்னுடைய அறிவுரையாகும். தன்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டால் அது வாழ்க்கையின் வெற்றி பயணத்தையே எட்டி செல்லும். உங்களை அழைத்து செல்லக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த எளிய முறை உடற்பயிற்சிகளும் அகத்தாய்வுகளும் தியான பயிற்சிகளும் பிரம்ம ஞான பயிற்சிகளும் மற்றும் நீ யார் என்று உன்னை உணர்த்தக்கூடிய ஒரு பயிற்சிகளை உங்களுடைய அனுபவத்தை உங்களுடைய சந்ததிகளுக்கு உண்மையாகவும் உண்மை நிகழ்ச்சிகளாகவும் தெளிவாகவும் நீங்கள் விட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.